வணக்கம். எப்போதுமே புதிதாக பல விஷயங்கள கத்துக்கணும், உலகத்துல என்ன நடக்குதுன்னு நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பல்வேறு தரவுகளிலிருந்து சில முக்கியமான தகவல்களை தொகுத்து வந்திருக்கோம். ம் ஆமா. இந்த ஒரு புதிய ஆழமான அலசலுக்கு உங்கள மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகளின் பட்டியல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நிச்சயமா. உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள், அப்புறம் அமெரிக்கா இந்திய வர்த்தக போரில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் சட்ட சிக்கல், அதுக்கப்புறம் அண்டை நாடான வங்கதேசத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றம். அது ஒரு பெரிய ட்விஸ்ட்னே சொல்லலாம். ஆமா ஆமா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டின் அனல் பறக்கும் தேர்தல் களம், இறுதியாக விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் ஜெல்லிமீன் வரைக்கும் பல விஷயங்களை இன்னைக்கு அலச போறோம். கண்டிப்பா. நிலைநிறுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் அது. அத பற்றி விரிவாகவே பேசுவோம். வணக்கம். நீங்க சொன்ன அந்த அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே சரியானது. இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஒவ்வொரு தரவும் அந்த பிரஷரை வெவ்வேறு நாடுகள், கட்சிகள், ஏன் விண்மீன்கள் கூட எப்படி கையாளுகின்றன அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. உண்மைதான். இந்த செய்திகளின் பின்னணியில் உள்ள ஏன், எப்படி அப்படிங்கறத ஆழமா ஆராய போறோம். அதுக்கு முன்னாடி நேயர்களான உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கேயே நாங்க தெளிவுபடுத்திக்க விரும்புறோம். ஆமா, அத சொல்லிடலாம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற அரசியல் செய்திகளை அது வலதுசாரியோ அல்லது இடதுசாரியோ எந்த சார்புமின்றி ஒரு நடுநிலையான பார்வையாளராக மட்டுமே பகுப்பாய்வு செய்ய போறோம். இதுல வர விமர்சனங்களும் கருத்துகளும் அந்தந்த தரவுகளில் உள்ள செய்திகள் மட்டுமே, எங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் இல்ல. கண்டிப்பா. இத மனசுல வச்சுக்கிட்டு நாம நேரடியா உலகளாவிய புவிசார் அரசியல் களத்துக்கு போயிடலாம். சரி, போலாம். ஈரான்ல இருக்கிற இந்தியர்களுக்கு தெஹரான்ல உள்ள நம்ம இந்திய தூதரகம் ஒரு மிக அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது, கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி உடனே ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவு சொல்லுது. இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா. பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை கையில் வச்சுக்கச் சொல்லியும் அங்கே நடக்கிற போராட்டங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்துல அமெரிக்க படைகள் குவிக்கப்படுறதையும் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதையும் வச்சு பார்க்கும்போது நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கோன்னு தோணுது. இது வழக்கமான ஒரு எச்சரிக்கை மாதிரி தெரியலையே. நிச்சயமா இது வழக்கமான எச்சரிக்கை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் சதுரங்கம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாம போனதுதான் இப்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணம். ஓஹோ. ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்பவே காட்டமா ஒரு எச்சரிக்கை விடுத்தார். ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாம தன்னோட போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அந்த பிராந்தியத்துல குவித்து வச்சிருக்கார். அப்போ போர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த நிமிஷத்துல வேணாலும் ஒரு பெரிய ராணுவ மோதல் வெடிக்கலாம் அப்படிங்கிற அந்த உச்சக்கட்ட அழுத்தத்தின் காரணமா தான் இந்திய அரசு தன் குடிமக்களை உடனே வெளியேற சொல்லுது. ஆனா இதுல ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சமும் இருக்கு. அந்த மறைமுக பேச்சுவார்த்தை பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதேதான். பிப்ரவரி 26ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவால ஓமன் நாட்டின் முன்னிலையில நடக்க போற அந்த பேச்சுவார்த்தை. இதுல அமெரிக்கா சார்பா ஸ்டீவ் விட்காஃப் அப்புறம் ஜாரெட் குஷ்னர் கலந்துக்க போறாங்கன்னு தரவுகள் சொல்லுது. ஆனா ஒரு பக்கம் போர்க்கப்பல்களை நிறுத்திட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? இதுதான் அமெரிக்காவோட வழக்கமான ராஜதந்திர உத்தி. அதிகபட்ச ராணுவ அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே பேச்சுவார்த்தை மேசையில தங்களுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை பெற நினைக்கிறது. ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். சரியா சொன்னீங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஈரான் இதற்கு எப்படி வளைந்து கொடுக்க போகுதுன்னு. இதே அமெரிக்கா இந்தியாவுக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம அமெரிக்க இந்திய வர்த்தக போர் விவகாரத்துக்கு வருவோம். ஓ, இது ஒரு மிக முக்கியமான விவாதம். ஆமா. அதிபர் டிரம்பின் இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானதுன்னு அமெரிக்கா உச்சநீதிமன்றம் 6-3 என்ற கணக்கில் ஒரு மாபெரும் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கரெக்ட். இத நேர்களுக்காக நாம எப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கலாம்னா, முன்பு இந்தியா மீது அமெரிக்கா 50% வரியை விதிச்சிருந்தாங்க. அதாவது 25% பரஸ்பர வரி, மீதமுள்ள 25% ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்கான அபராதம். ஆமா. அப்புறம் இந்தியா ஒரு இடைக்கால ஒப்பந்தம் போட்டு அத 18% ஆக்கினாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த முறை தப்புன்னு சொல்லிட்டாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே? மேலோட்டமா பார்க்கும்போது இது நமக்கு வெற்றி மாதிரி தான் தெரியும். ஆனா இங்கதான் ட்ரம்போட அடுத்த நகர்வு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன உடனே பழைய 18% ஒப்பந்தத்துக்கு சட்ட ரீதியான அடிப்படை இல்லாம போயிடுச்சு.
ஓஹோ, அப்போ அந்த பழைய ஒப்பந்தம் அது இப்போ கேன்சல் ஆன மாதிரி தான். ஆனால் ட்ரம்ப் சும்மா இருக்கல. 1974ஆம் ஆண்டு வர்த்தகச் சட்டத்தின் 132வது பிரிவை பயன்படுத்தி பிப்ரவரி 24 முதல் 180 நாட்களுக்கு பொருந்தும் வகையில் புதிதாக 15% உலகளாவிய வரியை அதிரடியா விதிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம். அந்த 122வது பிரிவு அப்படிங்கிறது ஒரு நாட்டின் பணப்பரிமாற்ற சமநிலையில, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்ல ரொம்ப கடுமையான நெருக்கடி இருந்தா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசரகால சட்டம் இல்லையா? ஆமா, அதே சட்டம்தான். ஜிடிஆர்இ அமைப்பைச் சேர்ந்த அஜய் ஸ்ரீவஸ்தவா கூட இதை சுட்டி காட்டியிருக்காரு. அமெரிக்காவுக்கு இப்போ அப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லையே, அப்புறம் எப்படி இந்த வரி அவர் விதிக்க முடியும்? இது நீதிமன்றத்துல நிக்குமா? மிகச் சரியான கேள்வி. அஜய் ஸ்ரீவாஸ்தவா சொல்றதும் அதத்தான். இது ஒரு சட்ட ஓட்டைய பயன்படுத்துற மாதிரி. அதனால தான் இந்த 15% வரியும் சீக்கிரமே அமெரிக்க நீதிமன்றங்கள்ல சவாலுக்கு உள்ளாகும்னு அவர் கணிக்கிறாரு. ஆனா இப்போதைக்கு இந்தியாவுக்கு இது பெரிய தலைவலி. ஏன் அப்படி சொல்றீங்க? வரி 18ல இருந்து 15ஆ குறைஞ்சிருக்கே. நம்பர்கள் அப்படி தெரிஞ்சாலும் இங்க ஒரு நுணுக்கம் இருக்கு. முன்பு 25% வரி விதிக்கப்பட்ட இந்தியாவின் 55% ஏற்றுமதிகளுக்கு இப்போ இந்த புதிய 15% வரி பொருந்தும். பழைய ஒப்பந்தம் இப்போ அர்த்தமற்று போனதால இந்தியா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி நின்று முழுமையா மறுபரிசீலனை செய்யணும்னு அவர் சொல்றாரு. உள்நாட்டு அரசியல்லையும் இது பெரிய புயல கிளப்பி இருக்கு. நிச்சயமா. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ், பச்சிதம்பரம் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரொம்ப அவசரமா செய்து விட்டதாக கடுமையா விமர்சிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரப்போதுன்னு தெரிஞ்சும் அரசு ஏன் காத்திருக்கல? இது இறையாண்மைக்கு எதிரானதுன்னு அவங்க சொல்றதுல ஒரு அரசியல் லாஜிக் இருக்கிறதா தோணுது. ஆமா, அது மட்டும் இல்ல, சர்வதேச விவகார நிபுணர் பிரம்மா சிலானி வைக்கிற குற்றச்சாட்டு இன்னும் ரொம்ப ஆழமானது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல எதுக்காக வர்த்தகம் சாராத நிபந்தனைகளை இந்தியா ஏத்துக்குச்சு? வர்த்தகம் சாராத நிபந்தனைகளா? ஆமா, குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை குறைக்கிறது, ஈரானிய எண்ணெய் டாங்கர்களை பறிமுதல் செய்யறது மாதிரியான நிபந்தனைகள். பிப்ரவரி 16ஆம் தேதியன்று 3 ஈரானிய கப்பல்களை இந்தியா பறிமுதல் செஞ்சதா ராய்ட்டர்ஸ் செய்தி கூட வந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நாமும் அத படிச்சிருக்கோம். ஈரான் அதை மறுத்திருந்தாலும் இதெல்லாம் இந்தியா மீது அமெரிக்கா செலுத்துற புவிசார் அரசியல் அழுத்தங்களை தான் காட்டுது. ஆக வர்த்தகம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒரு பெரிய வெளியுறவு கொள்கை மாற்றத்தையே திணிக்க பாக்குறாங்க. சரி, ஒரு நாடு எப்படி இவ்ளோ பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்ளுதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம அண்டை நாடான வங்கதேசத்துக்கு போவோம். அங்கும் இதே மாதிரியான ஒரு தப்பிப்பிழைக்கும் போராட்டம் தான் நடக்குது. ஆமா, ஆகஸ்ட் 2024ல முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசால் அவாமி லீக் கட்சி முழுமையா தடை செய்யப்பட்டுச்சு. சமீபத்துல நடந்த தேர்தல்ல கூட அவங்க பங்கேற்கல. ஆனா இப்போ தேர்தல் முடிஞ்ச கையோட டாக்கா உள்ளிட்ட பல இடங்கள்ல அவாமி லீக் தொண்டர்கள் மீண்டும் தங்கள் கட்சி அலுவலகங்களை திறக்க முயற்சி பண்றதா தரவுகள் சொல்லுது. தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி எப்படி இவ்ளோ தைரியமா வெளியே வர முடியும்? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க வெளியில வர்றதுக்கு காரணம் நாட்டை விட்டே தப்பிச்சு போய் தலைமறைவாக இருக்கிற முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவோட ரகசிய உத்தரவுகள் தான். ஓ, அவங்க அங்கிருந்துட்டே கட்சி நடத்துறாங்களா? ஆமா, பல்வேறு செயலிகள் மூலமா அவர் தன்னோட அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட பேசி கட்சி அலுவலகங்களை கைப்பற்ற உத்தரவிட்டிருக்காராம். பிபிசி கிட்ட பேசிய கட்சியின் இணை பொதுச் செயலாளர் AFM பஹாவுதீன் நசீம் மற்றும் தொண்டர் ரீஹான் சர்தார் ஆகியோர் கட்சி அலுவலகங்களுக்கு செல்ல எந்த தடையும் இல்ல, அது எங்களோட உரிமை அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா இது கண்டிப்பா ஆளும் PNP கட்சிக்கும் அவாமி லீகை எதிர்த்து போராடிய மாணவர் அமைப்புகளுக்கும் பெரிய கோபத்தை ஏற்படுத்துமே. மறுபடியும் ஒரு கலவரம் வர வாய்ப்பிருக்கா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பல இடங்கள்ல அவாமி லீக் அலுவலகங்கள் திறக்கப்படும் போது அந்த உள்ளூர் PNP தலைவர்களே அந்த இருந்திருக்காங்க. சில இடங்கள்ல ஒத்துழைப்பும் கொடுத்திருக்காங்க. PNP தலைவர்களா? இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அவாமி லீக் கட்சிக்கு அவங்க இடம் கொடுக்கறாங்க. ஆனா அதே சமயம் தாராகண்டா மாதிரியான இடங்கள்ல பாகுபாடு எதிர்ப்பு மாணவர் இயக்கம் டயருகளை கொளுத்தி கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. PNP தலைவர்கள் ஏன் ஒத்துழைக்கணும்? இது ஒரு முரண்பாடா இருக்கே. அரசியல் ஆய்வாளர் சுபைதா நஸ்ரின் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு தரவுகள்ல இருக்கா? சுபைதா நஸ்ரின் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டுல ஒரு அரசியல் நிலைத்தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவாமி லீக் கட்சியினருக்கு இந்த சின்ன சுதந்திரத்தை திட்டமிட்டே அழிக்கிறாங்களா அப்படிங்கிற விவாதத்தை அவர் எழுப்புறார். அதாவது மொத்தமா அழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, பல தசாப்தங்களா வேரூன்றி இருக்கிற ஒரு மாபெரும் கட்சிய தேர்தல்ல இருந்து விலக்கி வைக்கலாமே தவிர முற்றிலுமாக மக்கள் மனசுல இருந்து அழிச்சிட முடியாது. அந்த அழுத்தத்துக்கு மத்தியிலும் அவாமி லீக் தனக்கான புது வழியை தேடுது.
அழிவின் விழும்பிலிரும் மீண்டும் துளிர் விடுறது ஒரு கலைதான். சரி, அரசியல்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். நேரா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வருவோம். இங்கேயும் அழுத்தங்களுக்கும் வியூகங்களுக்கும் பஞ்சமே இல்ல. மீண்டும் நேயர்களுக்கு நினைவூட்டுங்கிறோம். இனி நாம பார்க்க போறது அரசியல் கட்சிகளின் வாதங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே. இது தரவுகள்ல உள்ள செய்திகள், எங்களது தனிப்பட்ட கருத்து இல்ல. ஆமா, அத கவனிச்சுக்கணும். நேற்றிரவு சித்தரஞ்சன் சாலையில நடந்த ஒரு ரகசிய சந்திப்பு ரொம்பவே பேசப்படுது. ஊடகங்களை தவிர்த்துட்டு அறிவாலயத்துக்கு போகாம டிடிகே சாலை வழியா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் தலைவர் கே.சி. வேணுகோபால் சந்திச்சிருக்கார். இரவு 8:35 முதல் 9:25 வரை நடந்த இந்த சந்திப்புல சத்தீஸ்கர் முன்னாள் துணை முதல்வர் டி.எஸ். சிங்தியோ மட்டுமே உடன் இருந்திருக்கார். இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற கூட்டணி குழப்பங்கள் என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இப்போ ஒரு சின்ன விரிசல் உருவாகி இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீடு. காங்கிரஸ் அடுத்த மாசமே தங்களுக்கு ஒரு சீட் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா திமுக 2028ல தரலாம் சொல்றதா தகவல். ஓ, சீட் விவகாரம். 2வது காரணம் என்ன? இரண்டாவது, காங்கிரஸ் நிர்வாகிகளான மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரோட சமீபத்திய பேச்சுகள் திமுக தலைமைய ரொம்பவே அதிருப்தி அடைய செஞ்சிருக்கு. இந்த நெருக்கடியை சமாளிக்க ராகுல் காந்தியோட நேரடி தூதுவராகத்தான் கே.சி. வேணுகோபால் வந்திருக்கார். இனி கூட்டணிக்கு நெருக்கடி தரும் வகையில காங்கிரஸ் தலைவர்கள் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்திருக்காருன்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க. ஒரு பக்கம் கூட்டணியை தக்க வைக்கிற இந்த அரசியல் அழுத்தம் நடக்கும்போது, மறுபக்கம் வேலூர் அகரம்சேரியில நடந்த தாவேகா கூட்டத்துல நடிகர் விஜய் ரொம்பவே ஆவேசமா பேசியிருக்கார். ஆமா, அந்த பேச்சு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. குறிப்பா இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னத விஜய் நேரடியாவே விமர்சிச்சிருக்காரு. இது லாஜிக் இல்லாததுன்னும், இது எனக்கும் ஸ்டாலினுக்குமான போர் அப்படின்னு ஒரு நேரடி சவாலியை விடுத்திருக்கார். ஆமா, அவருடைய அந்த உரை முழுவதுமே திமுகவை மையப்படுத்திய ஒரு நேரடி தாக்குதலா தான் அமைஞ்சது. திமுக கூட்டணிய கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு அவர் விமர்சிச்சது பெரிய அளவுல பேசப்படுது. அது என்ன கல்லாப்பட்டி கூட்டணி? அதாவது கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாம கரூர் விவகாரத்துல தன் மீது வீணாக பழி போட்டதாகவும், திமுகவுக்கு ஊழல் மற்றும் லஞ்சம் மட்டும்தான் உண்மையான நண்பர்கள்னும் ரொம்ப கடுமையா சாடியிருக்காரு. தன்னை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அதிசய தேர்தல்னு அவர் எமோஷனலா பேசினது கூட்டத்துல பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. விஜய் முன்வைக்கிற தேர்தல் வாக்குறுதிகளும் ரொம்ப கவனிக்கப்படுது. மாதாந்திர மின்கட்டணம் செலுத்தும் முறை ஏன் இன்னும் கொண்டு வரப்படலன்னு அவர் கேட்டிருக்கார். தமிழ்நாட்டின் பாதுகாப்பு குறிப்பிட்டு இது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல் அப்படின்னு ஆளுங்கட்சியை விமர்சிச்சிருக்காரு. ஆமா, அவர் முன்வச்ச மற்ற வாக்குறுதிகளையும் நாம பார்க்கணும். குறிப்பா 50% பெண் எஸ்பிக்கள், நியமனம், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம், பள்ளிகளில் அடிப்படை அரசியல் சாசன பாடம், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு போன்ற வாக்குறுதிகளை பட்டியலிட்டிருக்காரு. இதெல்லாம் அடித்தட்டு மக்களையும் பெண்களையும் நேரடியா ஈர்க்கிற மாதிரியான வாக்குறுதிகள் இல்லையா? கண்டிப்பா. அவர் குறிப்பிட்ட ஒரு சில சமூகத்தினரை ரொம்ப திட்டமிட்டு அணுகிறாருன்னு தரவுகளை பார்க்கும்போது புரியுது. சரி, தேர்தல் களம் எப்படி சூடு பிடிச்சிருக்க, அரசு நிர்வாகத்துல சில முக்கிய நகர்வுகளும் நடந்திருக்கு. ஆமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 24வது அமைச்சரவை கூட்டத்துல 46 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. பெரிய முதலீடுகள் நினைக்கிறேன். ஆமா, சுமார் 31,592 கோடி ரூபாய் முதலீடும் 61,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாக உள்ளது. போயிங், செயின்ட் கோபன், சக்தி ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இதுல அடங்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல செய்தி. இதே நேரத்துல இந்திய தேர்தல் ஆணையம் 2026ஆம் ஆண்டிற்கான இறுதி வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இப்போ 5.67 கோடியை தொற்றுக்கு. இதுல அதிகபட்சமா சோழிங்கநல்லூர் தொகுதியில 5.36 லட்சம் வாக்காளர்களும், குறைந்தபட்சமா சென்னை துறைமுகம் தொகுதியில 1.16 லட்சம் வாக்காளர்களும் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 18-19 வயதுக்குட்பட்ட புதிய வாக்காளர்கள் மட்டும் 12.51 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. ஓ, முதல் முறை வாக்காளர்களா? ஆமா, இவங்க எந்த பக்கம் சாயறாங்க அப்படிங்கிறது தான் வரப்போற தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல், பொருளாதாரம், தேர்தல்னு பல விஷயங்களை பேசணும். ஆனா தரவுகள்ல இருந்த ஒரு வருத்தமான செய்தியையும் நாம நேயர்களுக்கு பதிவு செய்யணும். சொல்லுங்க.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா ஆர் நல்லகண்ணு அவர்களின் உடல்நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. 20 நாட்களுக்கும் மேலாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அவர் சிகிச்சை பெற்று வர்றாரு. வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக போராடியவர் இப்போது இயற்கையுடன் போராடி வருகிறாருன்னு அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. முதல்வரும் நேரில் சென்று நலம் விசாரிச்சிருக்காரு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய போராட்ட குணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் சீக்கிரமே பூரண நலம் பெறணும்னு நம்ம நம்புவோம். நிச்சயமா. சரி, இவ்ளோ நேரம் சர்வதேச அரசியல், நம்ம உள்ளூர் தேர்தல், வர்த்தக போர்னு மனிதர்கள் உருவாக்குற தீவிரமான அழுத்தங்களை பத்தி பேசணும். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் விலகி நம்ம ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி உலகத்திற்கு செல்ல போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. பிரபஞ்சம் எப்படி அழுத்தத்தை கையாளுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்ச காஸ்மோஸ் 2020635829 அப்படிங்கிற ஒரு விண்மீன் மண்டலத்தை பத்தின செய்தி தான் இது. விண்வெளியில மிதக்கிற ஒரு காஸ்மிக் ஜெல்லி மீன் அப்படின்னு இது ஆய்வாளர்கள் ஆச்சரியத்தோட சொல்றாங்க. அது என்ன விண்வெளியில ஜெல்லி மீன்? இத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது பூமியில இருந்து சுமார் 8.5 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவுல இருக்கு. அதாவது பிரபஞ்சத்தோட வயசுல பாதியளவு இருந்த ஒரு காலகட்டத்தை நாம இப்போ தொலைநோக்கி வழியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த காஸ்மிக் செலிமீன் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் நுட்பம் இருக்கு. அதோட பெயர் ராம் ஃப்ரெஷர் ஸ்ட்ரிப்பிங். ரேம் பிரஷர் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையா கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி சொல்ல முடியுமா? தாராளமா. இப்போ நீங்க ஒரு தண்ணி குளத்துக்குள்ள ரொம்ப வேகமா ஓட முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். தண்ணியோட அழுத்தம் உங்களை பின்னோட்டி தள்ளும் இல்லையா? ஆமா, நகலவே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த விண்மீன் மண்டலம் விண்வெளியில இருக்கிற அடர்த்தியான வாயு மண்டலத்தின் வழியா அதிவேகத்துல பயணிக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான அழுத்தம் உருவாகுது. அந்த அதிகப்படியான அழுத்தத்தால அந்த விண்மீன் மண்டலத்துக்கு உள்ளே இருக்கிற வாயுக்கள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்படுது. ஓ, அந்த வாயுக்கள் எல்லாம் வால் மாதிரி ஆகுதா? சரியா சொன்னீங்க. அப்படி தள்ளப்படுற வாயுக்கள் ஒளிர ஆரம்பிச்சு பார்க்கறதுக்கு அப்படியே கடல்ல நீந்துற ஜெல்லிமீனோட உணர்நீட்சிகள் மாதிரி ஒரு நீண்ட வால் அமைப்பை உருவாக்குது. அதனாலதான் இதுக்கு காஸ்மிக் ஜெல்லிமீன்னு பேரு. வாவ், அத கற்பனை செஞ்சு பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. ஒரு விண்மீன் மண்டலத்தோட எரிபொருளே அந்த வாயுக்கள் தானே? ஆமா, எந்த சந்தேகமும் இல்ல. அந்த வாயுக்கள் இப்படி அழுத்தத்தால முழுமையா வெளியேற்றப்பட்டால் அந்த விண்மீன் மண்டலம் செத்து போயிடும், அதாவது அழிஞ்சிடும் இல்லையா? நீங்க கேட்கறது 100க்கு 100% நியாயமான கேள்வி. அறிவியல் படி பார்த்தா வாயுக்களை இழந்த ஒரு விண்மீன் மண்டலம் தன் எரிபொருளை இழந்து அழிவை நோக்கி தான் போகணும். ஆனா இங்கதான் இயற்கையோட மிகப்பெரிய முரண்பாடு ஒழிஞ்சிருக்கு. என்ன முரண்பாடு? ஆராய்ச்சியாளர்களை கூட சீட் நுனிக்கு கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, அப்படி வெளியேற்றப்பட்ட வாயுக்களுக்குள்ளேயே அந்த பின்னோக்கி தள்ளப்பட்ட வாள்களுக்குள்ளேயே புதிய நட்சத்திரங்கள் உருவாயிட்டு வரதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, அந்த வாப்பகுதியிலையா? ஆமா, அதாவது அழிவை நோக்கி தள்ளப்படுற ஒரு நிகழ்வுக்குள்ளேயே ஒரு புதிய படைப்பு உருவாகுது. இது பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய திறவுகோல். ஆஹா, இன்றைய நம்ம இந்த ஆழமான அலசலோட தொடக்கத்துல நாம பேசின விஷயங்களை இப்போ இதோட இணைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு முழுமையான படம் கிடைக்குது. ஆமா, ஆரம்பத்துல பிரஷர் பத்தி பேசணும். கரெக்ட். சர்வதேச வர்த்தக போரின் அழுத்தத்துல இந்தியா தன்னை பாதுகாத்திக்கு புது வழிகளை தேடுறதாகட்டும், அண்டை நாடான வங்கதேசத்துல தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி அந்த நெருக்கடியிலையும் மீண்டும் துளிர்விட நினைப்பதாகட்டும், தமிழ்நாட்டின் தேர்தல் களத்துல கூட்டணிகள் சந்திக்கிற அழுத்தங்களும் புதிய வியூகங்களாகட்டும், இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சா இவை அனைத்துமே தங்களின் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளும் தொடர் போராட்டங்கள் தான். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் நாம இன்னைக்கு விவாதிச்ச அத்தனை செய்திகளுக்குமான ஆணிவேர். இவை அனைத்தையும் ஒரு நேர்கோட்டுல நம்மால இணைக்க முடியும். நேர்களாகிய நீங்க இன்னைக்கு நம்ம விண்வெளியில பார்த்த அந்த ஜெல்லிமீன் விண்மீன் மண்டலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அதிகப்படியான அழுத்தம் அல்லது பிரஷர் காரணமா அது தன் வாயுக்களை இழந்து அழிவை நோக்கியே சென்றிருக்க வேண்டும். ஆனா அந்த நெருக்கடியான மூச்சு திணறச் செய்யும் அழுத்தத்திற்கு மத்தியில தான் அது புதிய நட்சத்திரங்களை உருவாக்கியிருக்கு. இது உலக அரசியலுக்கும் சர்வதேச பொருளாதார போருக்கும், ஏன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குமே பொருந்தும் தானே? ரொம்ப உண்மையான வார்த்தைகள். கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்ட உங்களிடம் நான் வைக்கும் இறுதிச் சிந்தனை இதுதான். உங்கள் மீது ஒரு பெரு நெருக்கடியோ அழுத்தமோ திணிக்கப்படும் போது அதை ஒரு அழிவாக பார்க்கப் போகிறீர்களா, அல்லது புதிய சாத்தியங்களையும் உங்களின் புதிய பரிமாணத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக பார்க்கப் போகிறீர்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மிக அற்புதமான ஆழமான சிந்தனையோனே இந்த இன்றைய நிறைவு செய்திருக்கீங்க. இந்த ஆழமான அலசல் நிச்சயமா நேர்களாகிய உங்களுக்கு
புதிய பல கோணங்களையும் பயனுள்ள தகவல்களையும் தந்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். தரவுகளின் பின்னணியில் உள்ள உண்மைகளுடனும் சுவாரஸ்யமான செய்திகளுடனும் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.